ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அரை தக்காளி பழத்து கூட நான் சொல்கிற பொருளை நீங்கள் சேர்த்து பாருங்கள். நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற எல்லா எலி பெருச்சாளியெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து ஓட ஓட எப்படி விரட்டுறதான் பார்க்க போகிறோங்க. பெருச்சாளி எலி மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி, எறும்பு, மற்ற எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க. ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்லேயே பெரும் தொந்தரவு எலி தொந்தரவு தாங்க. எலி நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவின்னு எல்லா ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர், துணின்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுடுங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் வச்சுருக்கிற பொருட்களையுமே அது நாசம் பண்ணிடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன், வியாதிலாம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. நம்மளும் கடையில் அதிக காசு கொடுத்து எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம். அதை எலி சாப்பிட்டதுக்கப்புறமா இறந்து போயிடும். அந்த மாதிரி எலி மருந்தை சாப்பிட்டுட்டு எலி இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு முடுக்கு சந்துக்குள்ளே போய் இறந்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடு முழுசாகவே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா எலி எங்கே கிடக்குன்னு நமக்கு தேடுறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு வலி ஆயிடுங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்காமல் கொள்ளாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எலி எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து ஒரே இரவில் ஓட ஓட தலை தெறிக்க எப்படி விரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. எலி பெருச்சாளி மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி, எறும்பு, எந்தவித பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க. ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த ஆப்ப சோடா எலி, பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி, எறும்பு இதுகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. வெள்ளை சர்க்கரையோட வாசனையை விட நாட்டு சர்க்கரையோட வாசனை தான் எலி பெருச்சாளிக்கு நல்லா ஈர்த்து கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடும். அதனால கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிற ஆப்ப சோடா, இந்த நாட்டு சர்க்கரை ரெண்டும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட நம்ம பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால எறும்புகளுக்கும் இது சுத்தமாக ஆகாதுங்க. ஸோ நம்ம வீட்டில் எறும்பு தொந்தரவும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நல்லா பழுத்த ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கங்க. நல்ல பழுத்த தக்காளி பழம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. இதுதான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதில் தான் புளிப்பு சுவை நல்லா அதிகமாகவே இருக்குங்க. இந்த தக்காளி பழத்தை நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் அதிகமான எலி பெருச்சாளி தொந்தரவு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது ஒரு தக்காளி பழத்தையே நீங்கள் 4 துண்டாக கட் பண்ணி எடுத்து கூட வச்சுக்கலாங்க. நான் இந்த அரை தக்காளி பழத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் டெட்டால்லாம் வச்சுருப்போம் இல்லையா, எல்லார் வீட்லேயுமே டெட்டால் இருக்கும். இந்த டெட்டால் பார்த்திங்கன்னா எலி, பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி, எறும்பு இது எல்லாத்துக்குமே சுத்தமாக ஆகாதுங்க. இந்த டெட்டாலில் இந்த மாதிரி கொஞ்சமாக மூடியில் எடுத்து இந்த தக்காளி பழத்தோட மேலே சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி விட்டு கையை வச்சு அப்படியே பரப்பி விட்டுருங்க. டெட்டால் நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. லைட்டாக அந்த மாதிரி சுற்றி தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே மிளகுத்தூள் வச்சுருப்போம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி, எலிகளுக்கும் சுத்தமாக ஆகாதுங்க. இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து டெட்டால் நம்ம மேலே சேர்த்தி பரப்பி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி மிளகுத்தூளை இது போல் நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கை விரலால் நம்ம நல்லா பரப்பி விட்டுறலாங்க. செகண்ட் கோட்டிங் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணுங்க. இந்த மிளகுத்தூளை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கைகளால் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இந்த விரலால் நல்லா பரப்பி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து எடுத்துருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கங்க.
இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மிளகுத்தூளுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பரப்பி விட்டுருங்க. அந்த மிளகுத்தூள் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தூவி விட்டு நம்ம வந்து கையை வச்சு அப்படியே எல்லா பக்கமும் நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாங்க. இது போல் நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எலி வந்து இந்த நாட்டு சர்க்கரையோட வாசனையை ஈர்த்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுங்க. எலி வந்து இதை வந்து சாப்பிடும்போது இந்த தக்காளியோட புளிப்பு சுவை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டெட்டாலு, அதுக்கு மேலே மிளகுத்தூளோட காரம், அதுக்கு மேலே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆப்பஸோட நாட்டு சர்க்கரையோட இனிப்பு, இது எல்லாமே சேரும்போது பார்த்திங்கன்னா எலிகளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. அதுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே அசிடிட்டியை ஏற்படுத்தும், செரிமான கோளாறு வந்து ஏற்படுத்துங்க, வயிறு வந்து வீக்கம் ஏற்படுத்தும். அது முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்துங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு நம்ம வீட்டு பக்கம் மறுபடியும் வரவே செய்யாதுங்க. நம்ம வீட்டு பக்கம் வந்து இது ஒரு தடவை சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அந்த எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து எங்கெல்லாம் எலி தொந்தரவு, பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில், பீரோ, சோஃபா, இதுக்கு அடியிலலாம் கூட வைக்கலாங்க. உங்கள் வீட்டில் எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ அங்கெல்லாம் வச்சு விடுங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே கார்டனில் வந்து எலி, பெருச்சாளி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கார்டன்லேயும் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப எலி இந்த வழியை வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க ஓடிடுங்க. மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது. 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் கார் பக்கத்துலேயும் எலி தொந்தரவு இருக்கும். உங்கள் வீட்டில் கார்லாம் இருக்கும்போது காரில் இருக்கிற ஒயரை வந்து எலி கடித்து நாசம் பண்ணுது அப்படின்னா அந்த காரோட டயருக்கு மேலேயும் நீங்கள் வைக்கலாங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப எலி கார் பக்கத்தில் வரும்போதும் கண்டிப்பாக சாப்பிட்ரும். பொதுவாகவே எலிகளுக்கு ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். எலிகளுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு போனால், இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துடுங்க. அதனால பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீட்டில் எலி, பெருச்சாளி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி தொந்தரவு, எறும்பு தொந்தரவு இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.